இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புனிதமான 6ஆம் நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். தவக்காலத்தின் நோக்கமான மனமாற்றமும் மீட்பும் இன்று புனித வாழ்வு மற்றும் அன்பு என்ற புதிய ஒரு பரிணாமத்தை பெறுகிறது. இன்றைய இறை வார்த்தைகள் லேவியர் எழுதப்பட்ட லேவியர் நூல், மத்தேயு நற்செய்தி. நம்முடைய தவ முயற்சிகள் அனைத்தின் இறுதியான இலக்கு பிறரன்பு செயல்களாலேயே கடவுளின் முன்னால் தீர்ப்பிடப்படும் என்பதை மிகவும் அழுத்தி சொல்லுகிறது. நாம் இங்கிருந்து புனிதத்தை பெறுகிறோம். அந்த புனிதத்தின் அடையாளம் என்ன, அந்த புனிதத்தின் பலன் என்ன என்ற கேள்விகளுக்கு இந்த நாளிலே நாம் விடை தேடுவோமா? புனித தன்மையிலும் நீதியிலும் வளர வேண்டும். ஆண்டவரின் புனிதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளின் தவக்காலத்தின் நோக்கம். லேவியரின் நூலில் தவக்காலத்தின் அடிப்படை நோக்கத்தை ஆழமாய் வலியுறுத்துகிறது. நீ உன் இஸ்ராயல் மக்கள் சமூகத்தார் அனைவரிடமும் சொல்ல வேண்டியது, நீங்கள் தூய்மையாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தூய்மையாய் இருக்கிறேன் என்று அவர் தன்னை முழுமையாக பிரகடனப்படுத்துகிறார். நம்முடைய சொந்த முயற்சியால் புனிதமாவதில்லை. நாம் யார்? கடவுளே புனிதர். நாம் அவருடைய மக்கள் என்பதால் அவருடைய புனிதத்தை நம் வாழ்வில் பிரதிபலிக்கவே அழைக்கப்படுகிறோம். தாயை போலவில்லை, நூலை போல சேலை என்பது போல. இதுவே தவக்காலத்தின் உள்ளார்ந்த நோக்கம். இந்த தூய்மை என்பது தனிப்பட்ட ஜெபத்தினாலோ உபவாசத்தினாலோ மட்டும் நிறைவடைவதில்லை. அது சமூக நீதியிலும் பிறரன்பிலும் வெளிப்பட வேண்டும். திருடாதிருத்தல், பொய் பாசாதிருத்தல், பணியாளின் கூலியை தாமதியாமல் கொடுத்தல், செவிடனை பழிக்காதிருத்தல், குருடனுக்கு தடங்களை கொடுக்காதிருத்தல், பழி வாங்காமல் இருப்பது, உன் இனத்தார் மீது வஞ்சம் கொள்ளாதிருப்பது, உன் அயலானை உன்னை போல் அன்பு செய்து என்கிற நீண்ட பட்டியலை லேவிய நூல் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய தவக்கால முயற்சிகள் இந்த புனிதத்தின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே உள்ளன. நமது நோன்பு, நாம் திருடாமல், ஏழைகளின் கூலியை தாமதிக்காமல், நம்முடைய அயலானுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் இருப்பதற்காக நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். அப்ப தவக்காலத்தினுடைய தன்மை என்ன? தீர்ப்புக்கான அளவுகோலாகிய அன்பு. சிலுவையின் அன்பை சமூகத்தை வெளிப்படுத்துவதுதான் இதனுடைய தன்மை. லேவிய நூலில் கொடுக்கப்பட்ட அயலானை நேசி, அடுத்தவனை நேசி, அடுத்திருப்பவன் நேசி என்ற கட்டளையை இயேசு இந்த இறுதி தீர்ப்பின் அளவுகோலாக மாற்றுகிறார். மாணவன் ஆட்சியோடு வருகின்ற போது எல்லாரும் அவர் முன்னால் கூடி வருவார்கள். அவர் செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இளப்பக்கத்திலும் நிறுத்துவார் என்கிற ஓமையை கூறுகிறார். இங்கே ஆச்சரியமான தீர்ப்பு பாருங்கள். வலப்பக்கத்தில் இருப்பவர்கள், ஆண்டவரே எப்போது உனக்கு உணவளித்தோம், உமக்கு உடைகளித்தோம் என்று கேட்கின்றார்கள். இயேசு அருமையாய் கூறுகிறார், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று பதிலளிக்கிறார். இங்கே புனிதத்தினுடைய வெளிப்பாடு தெளிவாகிறது. தவக்காலத்தில் பழகிக்கொள்ளும் பிறரன்பு செயல்தான் நமது விசுவாசத்தின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய ஜெபமும் உபவாசமும் இறுதியில் பசியாயிருக்கும் கிறிஸ்துவையும், ஆடை இல்லாத கிறிஸ்துவையும், நோயற்ற கிறிஸ்துவையும் நம்முடைய அயலார் மூலம் அடையாளம் காண நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய உபவாசம் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும், நம்முடைய அயலார் மீதான அன்பை செயல்படுத்தவில்லை என்றால் அது வீணிலும் வீண். இது தவக்கால நம்முடைய அயலவரின் கிறிஸ்துவை கண்டு அவர்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு சக்தியை கொடுக்கும் காலமாக இருக்க வேண்டும். இங்கே இறையியல் பொது வாழ்வின் பார்வை என்ன? அன்பின் செயலும் சமூக நீதியும், கிறிஸ்துவே ஒடுக்கப்பட்டோர் என்கிற பார்வை. லேவிய நூல் தரும் சமுதாயம் கடமையும், மத்தேயு நற்செய்தி கூறும் இறுதி தீர்ப்பும் ஒன்றிணையும் இடம்தான் நம்முடைய பொது வாழ்வு.
லேவியர் நூல் ஊழியரின் கூலியை தாமதிக்க கூடாது என்கிறது. மத்தேயு நற்செய்தி பசியா இருப்பவருக்கு உணவளிப்பதே கிறிஸ்துவின் பணி என்கிறது. இன்றைய பொது வாழ்வில் நியாயமான ஊதிய மறுப்பு, உழைப்பாளருடைய சுரண்டல், பசியால் வாடும் ஏழைகள், இவர்கள்தான் இயேசுவின் வார்த்தையில் மிக சிறியோராகிய சகோதர சகோதரிகள். இன்று பழி வாங்குதலும் வஞ்சகமும் கைவிடப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறார். லேவியர் நூல் பழி வாங்குதலை வஞ்சகத்தை தவிர்க்க சொல்லுகிறது. மத்தேயுவில் சிறை இருக்கும் கிறிஸ்துவை, கைவிடப்பட்ட கிறிஸ்துவை, நோயுற்ற கிறிஸ்துவை நாம் சந்திக்கிறோமா? நம்முடைய அன்றாட அரசியல், சமூக நிகழ்வுகளில், சமூக ஊடகங்களில் பழி வாங்கும் உணர்வு, வன்மம், புறக்கணிப்பு ஆகியவை நிறைந்திருக்கவில்லையா? தவக்காலத்தில் நாம் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் நீதியற்ற சமூக கட்டமைப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்பும் புனித வாழ்வு சமூக அநீதியை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவதாகும். சிறையில் இருப்பவர்களுக்கு பெற்றுத் தருவதும், நோயுற்றவருக்கு சரியான மருத்துவ உதவி கிடைக்க போராடுவதும், பசித்திருப்போருக்கான நிலையான வாழ்வாதாரத்தை பெற்றுத் தருவதும் கிறிஸ்துவுக்கு செய்யும் அன்பு செயல். இறுதியாக புனிதத்தின் மூலம் முடிவில்லாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். தவக்காலத்தின் 6ஆம் நாள் நம்முடைய ஆன்மீக பயணத்தின் ஒரே இலக்கு அடுத்தவரின் கிறிஸ்துவை அன்பு செய்வதுதான், அயலவனில் கிறிஸ்துவை அன்பு செய்வதுதான் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. லேவியர் நூல் கூறும் புனிதத்தை நம்முடைய நீதி செயலாலும் நேர்மையாலும் வாழ்வாலும் வெளிப்படுத்துவோமா? மத்தேயு நற்செய்தியில் இயேசு கூறும் தீர்ப்பின் அளவுகோலை நமது பொது வாழ்விலும் அன்றாட உறவுகளிலும் செயல்படுத்துவோம். நமது உபவாசத்தின் மூலம் பலன் நம்முடைய அயலவரின் பசியை தீர்க்கும் உணவாகவும், ஆடை இல்லாதவருக்கு உடையாகவும், சிறையில் இருப்பவருக்கு விடுதலையாகவும் மாறட்டும். சிறை என்பது ஜெயில் மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளே சிறைப்பட்டு இருப்பவர்கள் எத்தனையோ பேர். அப்போது நீதியுள்ள நீதிபதி நம்மை நோக்கி, என் தந்தையால் ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கும் ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று அழைப்பார். ஆமேன். அப்படிப்பட்ட வாழ்வை நோக்கி தவக்காலத்திலே பயணிப்போம்.